لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أبدأ باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والآل وسلام الله أدعوك يا مولا لنا بأهل بدر بدرنا محمد نبينا صل عليه يا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. ما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله إلى آخر آية. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. அருமைநாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் தம்மை வாழ்க்கை அமைத்துக் கொண்டு ஈருலகத்திலும் வெற்றி பெற்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், அவர்கள் நம்முடைய குடும்பத்தார் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலையாக நிலைத்து நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு, அதன் தொடர்ச்சியில் சென்ற வாரத்தில் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு வெளியே, குறிப்பாக தாயிஃபிலே இஸ்லாமிய அழைப்பை கொடுத்துவிட்டு இஸ்லாமிய அழைப்பை தாயிஃப் மக்கள் ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள். புறப்படுகின்ற நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் துன்புறுத்த முடியும் அப்படியெல்லாம் தாயிஃப் மக்கள் சொல்லாலும் கல்லாலும் துன்புறுத்தினார்கள். மக்காவிற்கு செல்லும் வழிகளில் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் ஜின்களுக்கு இஸ்லாமிய அழைப்பை கொடுத்தார்கள். ஜின்களும் ஏற்றுக்கொண்டது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் விவரித்தான் என்பதை எல்லாம் பார்த்தோம். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்குள்ளாக நுழைவதற்கு முன்பதாக தன்னை பாதுகாப்பதற்காக வேண்டி, தனக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக மக்காவிலேயே சில நபரிடத்தில் அடைக்கலம் தருகின்றார்கள். ஏனென்றால் ஹம்சாவும் இல்லை, அபுதாலிபும் இல்லை, ஹதீஜா அம்மையார் அவர்களும் இல்லை. தன்னை பாதுகாக்குமாறு, தனக்கு அடைக்கலம் தருமாறு, தனக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறு சிலர்களை அவர்களுக்கு அனுமதி கேட்கின்றார்கள். ஆனால் அனைவரும் மறுக்கின்றார்கள். முத்தைம் அவர்கள் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக முடிவு செய்கின்றார். முத்தைமின் அடைக்கலத்தில் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்குள்ளாக நுழைகின்றார்கள். அறிஞர்களே, மக்காவிற்குள்ளாக நுழைந்த நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்திலிருந்து வெளியிருந்து வரக்கூடிய ஹாஜிகளுக்கு இறை அழைப்பை, தூதுத்துவத்தை எத்தி வைப்பது வழமையாக இருந்தது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வருகின்ற ஹாஜிகளுக்கு இறை அழைப்பை கொடுப்பதற்காக தயாராகின்றார்கள். ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கிவிட்டது.
வரலாறுகளில் சொல்லப்படுகின்றது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் இருந்து வந்த கோத்திரத்தார்கள் 14 சமுதாயத்தினருக்கு கோத்திரத்தார்களுக்கு இஸ்லாமிய அழைப்பை தந்தார்கள் என்பதாக அதில் பலர் ஆறுதலாக பேசினார்கள், நபிக்கு ஆதரவாக பேசினார்கள். சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய அந்த ஆறுதலான பேச்சு நபிக்கு போதுமாக இருந்தது. சிலர் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தார்கள், ஒதுக்கி வைத்தார்கள். அந்த 14 கூட்டத்தில் தான் ஒரு கூட்டம் மதீனா முனவ்வராவை சேர்ந்த அவுஸுடைய கூட்டமாக இருக்கின்றது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தை சந்தித்து விட்டு மக்காவிற்கு அந்த ஹாஜிகளை சந்தித்து விட்டு திரும்பி வருகின்றார்கள். வரும் வழியிலே மினாவில் அக்கபா என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்தில் சில ஆண்களுடைய சப்தங்கள் கேட்கின்றது, வாலிபர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அலியும் இருக்கின்றார்கள். எல்லா ஹாஜிகளையும் சந்தித்து விட்டு வரும் வழியிலே மினாவிற்கு அருகாமையில் அக்கபா என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்தில் சில வாலிபர் சத்தத்தை கேட்கின்றார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரையும் அலியும் அழைத்துக் கொண்டு செல்கின்றார்கள். அவர்களுக்கு இறை அழைப்பை கொடுப்பதற்காக வேண்டி, இஸ்லாமிய அழைப்பை தன்னுடைய தூதுத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக செல்கின்றார்கள். அருமையானவர்களே, சென்று பார்த்தால் சில வாலிபர்கள் சுமார் 6 நபர்கள் இருக்கின்றார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து பேசுகின்றார்கள். நீங்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்றால் கேட்கின்றார்கள். அந்த வாலிபர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் மதீனாவிலிருந்து வந்திருக்கின்றோம் ஹஜ்ஜுக்காக வேண்டி, ஹஜ்ஜுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மதீனாவிலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் என்பதாக சொல்கின்றார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கின்றார்கள், நீங்கள் யூதருடைய சகோதரர்களா, யூதருடைய நண்பர்களா என்பதாக கேட்கின்றார்கள். சொல்கின்றார்கள், ஆம், நாங்கள் யூதர்களுடைய சகோதரர்கள் தான், நண்பர்கள் தான். நாங்கள் ஹவுஸ் கூட்டத்தாரை சேர்ந்தவர்கள் என்பதாக தன்னுடைய பரம்பரையிலேயே அந்த விளக்கத்தை சொல்கின்றார்கள், சமுதாயத்தின் விளக்கத்தை சொல்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், நான் சொல்கின்ற விஷயங்களை நீங்கள் சிறிது நேரம் கேட்கின்றீர்களா என கேட்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், சொல்லுங்கள், நாங்கள் கேட்கின்றோம் என்பதாக தயாராகின்றார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் சில ஆயத்துக்களை ஓதி காண்பிக்கின்றார்கள். ஓதி காண்பித்து விட்டு சொல்கின்றார்கள், நான் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் நீங்கள் வணங்கக்கூடாது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை அந்த சமுதாயத்திற்கு மத்தியில் எடுத்துரைக்கின்றார்கள். அருமையானவர்களே, முஹம்மது என்ற இந்த வார்த்தை, இந்த பெயர் ஏற்கனவே மதீனாவாசிகளுடைய உள்ளத்தில் பதிந்திருந்தது. மதீனாவில் அவ்வப்போது மதீனாவிற்கு அருகாமையில் இருந்த யூதர்களோடு சண்டைகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். யூதர்களுக்கும் மதீனாவாசிகளுக்கும் அவ்வப்போது சண்டைகள் ஏற்படும், சில பிரச்சனைகள் ஏற்படும். யூதர்கள் எப்பொழுதும் சொல்வார்கள், கடைசி காலத்தில் முஹம்மது என்ற ஒரு நபி வருவார், அந்த முஹம்மது யார் பக்கம் இருக்கின்றாரோ அந்த சமுதாயம் வெற்றி அடையும். ஆகவே முஹம்மது வந்தால் நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு உங்களை நாங்கள் வெற்றி கொள்வோம் என்பதாக மதீனாவாசிகளை பார்த்து யூதர்கள் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இந்த பெயரை அவர்கள் கேட்டவுடன் ஆச்சரியப்படுகின்றார்கள், கணக்குள்ளாக பேசிக் கொள்கின்றார்கள். அந்த 6 நபரும் யூதர்கள் சொன்ன முஹம்மது இவராக இருக்க முடியும், இவர் சொல்கின்ற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கின்றது, இவரை நாம் ஏற்றுக்கொண்டால், இவரை நாம் நம்மின் பக்கம் வைத்துக் கொண்டால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதாக அவர்கள் கணக்குள்ளாக பேசிக் கொள்கின்றார்கள். அருமையானவர்களே, 6 நபர்களும் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். அல்லாஹ்வை இறைவனாக, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்ற உறுதியோடு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்கின்றார்கள். இதற்கு பின்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது மனைவியாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். ஆயிஷாவுடைய திருமணத்திற்கு பின்புதான் மேராஜுடைய அந்த நிகழ்வு நிகழ்கின்றது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் சிரமத்தில், கஷ்டத்தில், துயரத்தில் இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே அரவணைப்பாக இருந்த, ஆறுதலாக இருந்த ஹதீஜா இறந்து விட்டார். உறுதுணையாக இருந்த அபூ தாலிபும் இறந்து விட்டார். தாயின் பெரும் துன்பம். இந்த துன்பத்துடைய அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் தருவதற்காக மேராஜிற்கு அல்லாஹ் தன்னின் பக்கமாக தன்னை பார்ப்பதற்காக வானலோகத்திற்கு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கின்றான். மேராஜ் எப்பொழுது நடந்தது என்பதாக பல கருத்துக்கள் இருக்கின்றது.
ஆனால் மேராஜ் நடந்தது என்பது உண்மையாக இருக்கின்றது. அல் மேராஜ் ஹக்குன், வன்னல் மேராஜ் ஹக்குன், நிச்சயமாக மேராஜ் என்பது உண்மை வரலாக இருக்கின்றது என்ற அருளினாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லியிருக்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அருளினாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும்போது வருகின்றார்கள். காபாவில் அருகாமையில் இருக்கின்றார்கள், ஹரமில் இருக்கின்றார்கள். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல் லதி பாரக்னா ஹவ்லா. அல்லாஹ் குர்ஆனிலே பகிரங்கமாக ஒரு ஆயத்தின் மூலமாக இந்த மிஅராஜுடைய பயணத்தை பற்றி சொல்கின்றான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரமுக்குள்ளா இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே புராக் என்ற வாகனத்தின் மூலமாக ஜிப்ரீல் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கின்றார். உலகத்தில் எந்த உடலோடு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்களோ அதே உடலோடு மேராஜுக்கு செல்கின்றார்கள், பைத்துல் முகத்தஸுக்கு செல்கின்றார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த புராக் என்னும் வாகனத்தை பைத்துல் முகத்தஸுடைய கதவில் இடப்பட்டிருந்த அந்த வளைவான ஒரு வளையத்தில் கெட்டியதாக நாம் வரலாறு பார்க்கின்றோம். அந்த வளையம் என்றாலும் இருக்கின்றதாம். அருமையான வளையம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்டுகின்றார்கள், உள்ளே செல்கின்றார்கள். உலகத்துடைய ஆரம்ப காலம் முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வந்த எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் அங்கு இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் இமாமாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கின்றார்கள். அனைவரும் இமாமாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டு தொழுகின்றார்கள். ரிசாலத்துடைய வெளிப்பாடு அருமைநாயகம் ஒரு நபி, குறிப்பாக ஒரு நபி உலகத்தில் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பதாக அவருக்கு முன்பதாக எந்த நபி நபியாக இருக்கின்றாரோ அவருடைய ரிசாலத்தை ஏற்று அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுவது இஸ்லாமிய அடிப்படை. அதற்கு என்பதாக புதிதாக ஒரு நபி அனுப்பப்பட்டு விட்டால் அவருடைய அடிப்படைகளை, அவருடைய மார்க்கத்தை, அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்வது இஸ்லாமிய அடிப்படை. கடைசி நபி அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகின்றார்கள். எல்லா நபிமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்தை ஏற்றுக்கொண்டு நபிகளாருக்கு பின்பதாக அவர்களை இமாமாக ஆக்கி இவர்கள் முக்ததியாக பெண் என்று தொழுகின்றார்கள். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வானலோகத்திற்கு உழைத்து செல்கின்றார்கள். ஜிப்ரீல் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கின்றார். வானலோகத்திற்கு முதல் வானத்திற்கு செல்கின்றார்கள். கதவை தட்டுகின்றார்கள். முஹம்மதை நான் அழைத்து வந்திருக்கின்றேன், வானத்துடைய கதவுகளை திறங்கள் என்பதாக. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொன்னவுடன் வானத்துடைய கதவுகள் இந்த காவலாளி திறக்கின்றார். உள்ளே செல்கின்றார்கள். சென்று பார்த்தால் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு இருக்கின்றார்கள். முதல் கணமாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதமிற்கு சலாம் சொல்கின்றார்கள். சலாத்துக்கு பதில் சொன்னவராக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புன்முறுவல் போர்த்தவராக முக மலர்ச்சியோடு உள்ளே வரவேற்கின்றார்கள். முதல் வானத்தில் ஆதமை சந்தித்து விட்டு இரண்டாவது வாகனத்தை நோக்கி புறப்படுகின்றார்கள். இரண்டாவது வானத்திலே கதவு தட்டப்படுகின்றது, அவ்வாறு திறக்கப்படுகின்றது. இரண்டாவது வானத்திலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னவராக சந்திக்கின்றார்கள். சலாத்துக்கு பதில் சொல்லவதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த இரண்டு நபிமார்களும் வரவேற்கின்றார்கள். அவரை சந்தித்து விட்டு மூன்றாவது வானத்தை நோக்கி புறப்படுகின்றார்கள். மூன்றாவது வானத்திலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரை சந்திக்கின்றார்கள். சலாம் சொன்னவாறு அதே போன்று பதில் கூறியவாறு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கின்றார்கள். அடுத்தபடியாக நான்காவது வானம் இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவரை சந்திக்கின்றார்கள். சலாம் சொல்கின்றார்கள். அவரும் பதில் சொல்கின்றார், வானத்திற்கு அழைக்கின்றார். ஐந்தாவது வானத்தை தொடுகின்றார்கள். உள்ளாக நுழைகின்றார்கள். கதவுகள் திறக்கப்படுகின்றது. ஐந்தாவது வானத்திற்குள்ளாக நுழைந்து பார்த்தால் ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம் அவரை சந்திக்கின்றார்கள். சந்தித்து சலாம் சொல்கின்றார்கள். அவரும் பதில் சொன்னவராக உள்ளே அழைக்கின்றார். கடைசியாக ஆறாவது வானத்தில் ஒரு நிகழ்வு நிகழ்கின்றது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைகின்றார்கள். மூசாவை சந்திக்கின்றார்கள். மூசாவை சந்தித்து சலாம் சொல்கின்றார்கள். மூசாவும் தன்னுடைய அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு பதில் சொல்லியவராக உள்ளே வரவேற்கின்றார். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழாவது வானத்தை நோக்கி புறப்படக்கூடிய அந்த தருணத்திலே மூசா அழுகின்றார். நபிகளார் செல்வதை பார்த்து மூசா அழுகின்றார். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அழுவதை பார்த்து மூசாவை ஏன் அழுகிறீர்கள் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசாவை கேட்கின்றார்கள். முஹம்மதே, எனக்கு பின்னால் அனுப்பப்பட்ட சமுதாயம் நீ,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்களை எனக்கு பின்னால் ஒரு நபியாக அனுப்பினார். ஆனால் எனக்கு முன்னால் உன்னுடைய சமுதாயம் சொர்க்கத்திற்குள்ளான் நுழையும். அது மட்டுமல்ல, என்னுடைய சமுதாயத்தை காட்டிலும் உன்னுடைய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தான் அதிகமாக சொர்க்கத்திற்குள்ளான் நுழைவார்கள். இதை கண்டு நான் பொறாமைப்பட்டு அழைகின்றேன் என்பதாக மூசா சொன்னதாக நாம் பார்க்கின்றோம். மூசாவை சமாதானப்படுத்தி விட்டு 7வது வானத்திற்குள்ளாக நுழைவார்கள். அங்குதான் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அவரை சந்திப்பாக சலாம் சொல்லுவார்கள். அருமைநாயகத்தில் சலாமிற்கு பதில் சொன்னவராக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி அழைப்பார்கள். அதற்கு என்பதாக 7வது வானத்தில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நோக்கி ஜிப்ரீல் அழைத்து செல்வார். இந்த சிதறத்தின் முன்தஹா என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம், சிதறத்தில் முன்தஹா என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்திற்கு செல்வார்கள். அந்த மரம் பிரம்மாண்டமான மரம் என்பதாக நாம் ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். ஒவ்வொரு இலைகளும் யானையுடைய காது அளவிற்கு பெரிதாக இருக்கும் என்பதால் மிக பிரம்மாண்டமான ஒரு இடத்திற்கு அந்த மரத்திற்கு கீழாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அழைத்து செல்வார். அங்கிருந்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார். பைத்துல் மாமூர் என்று சொல்லப்படுகின்ற மலக்குமார்களுடைய வணக்கஸ்தலமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு ஜிப்ரீல் அழைத்து செல்வார். ஹதீஸில் வருகின்றது, ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் அதற்குள்ளாக நுழைவார்கள். ஒரு தடவை நுழைந்து யாரும் மீண்டும் நுழைய மாட்டார்கள். எப்படி என்றால் எவ்வளவு விசாலமான இடம். ஒவ்வொரு நாளும் உலகம் ஆரம்பித்த அந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் அதற்குள்ளாக நுழைகின்றார்கள் என்றால் எவ்வளவு பெரிய வசதியாக இருக்கும். அருமையானே, அந்த இடத்திலிருந்து அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள். சொர்க்கத்தில் அங்கு இருக்கக்கூடிய அந்த நிலைகள் எல்லாம் பார்ப்பார்கள். கஸ்தூரி மனங்கள் இருக்கும், வைரங்கள் வைடூரியங்களான மாளிகைகள் இருக்கும். இப்படியாக சொர்க்கத்துடைய காட்சிகளை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக பார்த்து ரசித்துக் கொண்டே இருப்பார்கள். அருமையாளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சொர்க்கத்தில் பார்த்ததற்கு பின்பதாக அல்லாஹ்வை பார்ப்பதற்காக செல்வார்கள். வரலாறுகளில் சில மாற்றங்கள் இருக்கின்றது. அல்லாஹ்வை நேராக சந்தித்தார்கள் என்பதாகவும், அல்லாஹ்வுடைய ஒளியை சந்தித்தார்கள் என்பதாகவும், உள்ளத்தால் அல்லாஹ்வை சந்தித்தார்கள் என்பதாகவும் பல கருத்துகள் இருக்கின்றது. பெரும்பாலான கருத்துக்கள் சும்மா தனாஃபதல்லா அல்லாஹ் சொல்கின்றான், தன்னின் பக்கமாக அல்லாஹ் நபிகளை அறை இணைத்துக் கொண்டான். நெருங்கி வாருங்கள், இன்னும் நெருங்கி வாருங்கள் என்பதாக அல்லாஹ் நெருங்கிக் கொண்டான் என்பதாக குர்ஆனில் வருகின்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளை அறை தன்னுடைய அந்த உடல் மூலமாக தான் சந்தித்தான் என்பதாக சரியானே. நபிகள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விஷயங்களை, பல அத்தாட்சிகளை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு அந்த மிஅராஜுடைய பயணத்தில் காட்டினான். பல வாக்கியங்களை அல்லாஹ் வாரி தந்தான். விரிவான விஷயம். முக்கியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளாருக்கு இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தருகின்றான். 50 வேளை தொழுகைகளாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பார்த்த, தான் கண்ட அந்த சந்தோஷத்தை தன்னுடைய சமுதாயத்தினர்கள் சந்திக்கப் போகின்றார்கள், அடையப் போகின்றார்கள் என்ற சந்தோஷத்தோடு வானத்திலிருந்து இறங்குகின்றார்கள். 6வது வானத்தில் மூசா சந்திக்கின்றார். சந்தித்தவர் கேட்கின்றார், முஹம்மதே, தங்களுக்கு அல்லாஹ் என்ன பாக்கியத்தை தந்தான்? அல்லாஹ்விடத்தில் நீங்கள் என்ன வேணாம் பேசுகிறீர்கள் கேட்கின்றார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய உம்மத்திற்கு அவனுடன் பேசக்கூடிய அந்த பாக்கியத்தை எல்லாம் தந்தான். அதுவும் ஒவ்வொரு நாளும் 50 வேளைகள் தொழக்கூடிய பாக்கியத்தை, இறைவனிடத்தில் அடியார்கள் நேரடியாக பேசக்கூடிய அந்த வாக்கியத்தை தந்தான் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக சொல்கின்றார்கள். மூசா சொல்கின்றார், இந்த விஷயத்திற்கு உங்களுடைய சமுதாயம் சக்தி பெற மாட்டார்கள். ஆகவே அல்லாஹ்விடத்தில் சென்று குறைத்து வாருங்கள் என்பதாக மீண்டும் அனுப்புகின்றார்கள். பல முறைகள் மூசாவிற்கு அல்லாஹ்விற்கு மத்தியில் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் சொல்கின்றார்கள். கடைசியாக 5 வேளைகளாக தொழுகை குறைக்கப்படுகின்றது. வினையாளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டின் அடிப்படையில் 50 வேளை தொழுகைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு 5 நேர தொழுகைகளாக கடமையாக்கினார். மூசா சொல்கின்றார், இதற்கும் ஒரு சமுதாயம் சக்தி பெற மாட்டார்கள், மீண்டும் குறைத்து விட்டு வாருங்கள் என்பதார். நபி சொன்ன வார்த்தை, அல்லாஹ்விடத்திலிருந்து நான் இதை பொருந்திக் கொண்டேன் என்பதாக சொல்லிவிட்டு மூசாவிலிருந்து புறப்படக்கூடிய அந்த தருணத்திலே அல்லாஹ் நபிகளாரை அழைக்கின்றார். முஹம்மதே, நீங்கள் நல்லதை செய்து விட்டீர்கள், உங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் நன்மையை தேடிவிட்டீர்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமைநாயகம் ஸல்லல்லாஹு சொல்கின்றான். ஒரு சுப செய்தியாக
5 நேர தொழுகை இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய இந்த வாக்கியம் நமக்கு கிடைத்தது மிகப்பெரும் ஒரு வாக்கியம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சுப செய்தியாக உங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் நல்லது செய்து விட்டீர்கள் என்பதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொன்னதாக பார்க்கின்றோம். அப்படி என்றால் தொழுகை எவ்வளவு முக்கியமானது, தொழுகையின் மூலமா அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய ஒரு வாக்கியம் நமக்கு கிடைக்கிறது என்றால் அது எவ்வளவு உயர்தரமான ஒரு அந்தஸ்தாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேராஜிற்கு நபி அழைத்தான் என்றால் ஒவ்வொரு நாளும் 5 வேளை நாம் மேராஜை சிந்திக்கின்றோம். வான உலகத்துக்கு சென்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்வை பார்த்தார்கள், அல்லாஹ்விடத்தில் உரையாடினார்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் 5 வேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடன் உரையாடக்கூடிய அந்த பாக்கியத்தை இந்த உம்மத்திற்கு தந்திருக்கின்றான் என்றால் இது எவ்வளவு பெரிய வாக்கியம். அருமையாளே, மேராஜுடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள் தொடராக பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக இந்த நாளிலே இந்த மேராஜுடைய அந்த தினத்தன்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை தந்தான். அந்த தொழுகை அவர்கள் மட்டும் தராமல் சமுதாயம் தந்தான். தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடன் பேசக்கூடிய இந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுடன் பேசி அல்லாஹ்வுடன் மன்றாடி அறிஞாவே சொர்க்கத்தை தேடிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அணிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிந்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.